இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக அனுப்பப்பட்ட ஐந்தாவனின் மாசற்ற செம்மறி வெள்ளை நிறமே என்பதை இந்த வெள்ளை நிற மெழுகுதிரி சுட்டி காட்டுகிறது. அவருடைய பிறப்பு அவருடைய இறப்புக்காக, அவருடைய இறப்பு நம்முடைய பிறப்புக்காக. மறுநாள் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட திருமுழுக்கு யோவான், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் என்றார். இந்த கிறிஸ்து பிறப்பின் மெழுகுதிரியை நம்முடைய திருத்தல பேராலயத்தினுடைய அதிபர் தந்தை அவர்கள் ஏற்றி வைக்கின்றார்கள். மன்றாடுவோமாக. எல்லாமல்ல அன்பு தந்தையே இறைவா, உமது மாட்சியின் பேரொளி எங்கள் உள்ளங்களில் உதித்தெழுவதாக. அதனால் காரிருள் படர்ந்த இரவின் ஆட்சி நீக்கப்பட்டு ஒரே திருமகனின் வருகை எங்களை ஒளியின் மக்களாக மாற்றி இந்த ஒளியை விழிப்போடு காத்திருக்கும் நம்பிக்கையாளர்களுக்கு கொண்டு செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்தியசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, அருட்தந்தை அவர்கள் அனைவரோடும் இணைந்து நாங்கள் எங்களது இனிமையான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் அனைவருக்காகவும் வேலைநகர் பங்கு மக்களுக்காகவும் இந்த திருத்தலத்திலே பணியாற்றுகின்ற அனைத்து பணியாளர்களுக்காகவும் இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறிந்த அனைவருக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இயேசுபாலன் கொண்டு வந்த அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைவாய் தங்கிட பேராலய அதிபர் தந்தையின் பெயராலும் பங்கு தந்தையின் பெயராலும் இந்த திருப்பலிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களின் பெயராலும் நான் மகிழ்ச்சியோடும் அன்போடும் வாழ்த்துகின்றேன். லூக்கா எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் 79வது வசனம் இவ்வாறு கூறுகின்றது: இன்று விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு பிறப்பும் ஓர் உறவின் தேடல். இயேசுவின் பிறப்பும் ஓர் உறவின் தேடல்தான். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1வது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றது: முற்காலத்தில் பல முறை பல வகைகளில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். கிறிஸ்துவின் பிறப்பு ஓர் உடன் இருப்பு.
ஏசாயா புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது. இன்று நம்மிடையே வல்லமையுள்ள இறைவன் பிறந்திருக்கின்றார். இவர் வல்லமையுள்ள இறைவன். ஆகவே நம்மை எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டு நம்மை தூயவராக்கி அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். ஒவ்வொரு குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நான் இந்த உலகை அன்பு செய்கின்றேன் என்னும் கடவுளின் செய்தியை கொண்டு வருகின்றது. ஆனால் இந்த தெய்வீக குழந்தையின் பிறப்பில் கடவுளே மனு உருவானார். கடவுளே அன்பின் வடிவமானார். கடவுளே அன்பின் செய்தியும் ஆனார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பு இறை அன்பின் பரிமாற்றம், அன்பின் முழுமை அவனிக்கு வந்த தினம், தந்தையின் அன்பு தரணிக்கு வந்த தினம், கடவுளின் அன்பை உலக மக்களுக்கு பிரதிபலிக்கும் ஓர் கால கண்ணாடி. அன்பு என்பது கண்ணிலே பிறந்து இதயத்தில் விழுந்து உயிரோடு கலக்கின்ற உறவு. இந்த உறவை வளர்த்து கொள்ளத்தான் கடவுள் இன்று மனிதரானார், இம்மானுவேல் ஆனார். அன்புதான் இன்ப ஊற்று, அன்புதான் உலக மகா சக்தி, அன்புதான் கடவுள் என்பதை உலக மக்களுக்கு நிரூபித்து காட்டும் நாள்தான் இன்று. இன்று நம் நடுவிலே இருளை அகற்றும் ஒளியாக, மருளகற்றும் மன்னராக எனக்கென்று ஒரு மனம், அது அன்பு மனம். எனக்கென்று ஒரு பாதை, அது அன்பு பாதை. எனக்கென்று ஒரு வாழ்வு, அது அன்பு வாழ்வு என சொல்லி இயேசு பிறக்க இருக்கின்றார். இவருடைய பக்கம் நமது நம்பிக்கையுள்ள கண்களை திருப்புவோம். அப்பொழுது அவர் நமது குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் பாராமல் நாம் அவர் மீது கொண்டிருக்கும் அன்பை மட்டும் கண்ணோக்குவார். காரணம், கிறிஸ்மஸ் அன்பை போதிக்கின்றது. அவரது பிறப்பு அன்பின் செயல் வடிவம். இதையே மனதில் கொண்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவோம். இறைவன் பிறக்க தகுதியான உள்ளத்தோடு இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
குழந்தை இயேசுவின் பவனி. இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். லூக்கா பிரிவு 2 இறைவசனம் 11. நம் மீட்பர் குழந்தை இயேசு பாலனை வானவர் போன்று உடையணிந்த இக்குழந்தைகள் மத்தியில் பவனியாக எடுத்து வரப்படுகின்றார். நம் திருத்தல பங்கு தந்தையும் துணை அதிபரும் குழந்தை இயேசு பாலனை பெற்று அலங்கரிக்கப்பட்ட குடிலில் வைத்து தூபமிடுகிறார்கள். பின்னர் உற்சாகத்தோடும் நன்றி உணர்வோடும் வானவர் கீதம் இசைக்கப்படுகின்றது. அனைவரும் நின்றவாறே பங்கேற்போம். Now the newborn child Jesus will be taken in procession and will be laid in the grip and adorned with incense. Let us all continue to stand and sing the heavenly celestial hymn of Gloria in Tamil. color candle of
மரியே தந்தையில் இன்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. திருப்பவரை தீயம் மீது இறங்குவே கீழனில் கிறிஸ்துவே நீ ஒருவரை தூயவர். அன்பே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், உண்மை ஒளியின் சுடரால் இப்புனிதமிக்க இரவை ஒளிரச் செய்தே. அதனால் இம்மன்னகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கின்ற நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமைதியாக அமருவோம். இப்பொழுது விவிலிய வாசகங்கள் வாசிக்கப்படும். முதல் வாசகம் தமிழிலும், இரண்டாம் வாசகம் ஆங்கிலத்திலும் வாசிக்கப்படும். Please be seated. Now let us listen to the readings. First reading will be read in Tamil and the second reading will be read in English. காரிருளில் நடந்த மக்கள் மீது சுடர் ஒளி உதித்துள்ளது. எனவே மக்கள் மகிழ்ச்சியில் அக்களிக்கிறார்கள். ஏனெனில் இன்று நமக்கு மீட்பர் பிறந்துள்ளார் என்று முதல் வாசகத்திலும், கடவுளின் அருள் நம்மீது பொழியப்பட்டுள்ளது. இவ்வருளை வளப்படுத்த நாம் தீமையை களைய வேண்டும். ஏனெனில் இயேசுவின் மாட்சி வெளிப்பட போகிறது. எனவே நாம் நம்மையே தூய்மையாக்க வேண்டும் என அறிவுறுத்தும் இரண்டாம் வாசகத்திற்கும் கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். காரில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்பு போர் மேல் சுடர் ஒளி ஒளிர்ந்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்வுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருள்களை பங்கிடும் பொழுது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாயிருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார்.
படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 96. பல்லவி. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. ஆண்டவருக்கு புதிய ஒரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. ஆண்டவராகிய மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் நம்பியத்தகு செயல்களை அறிவியுங்கள். அவர் நம்பியத்தகு செயல்களை அறிவியுங்கள். இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. ஆண்டவராகிய மெசியா. இன்று நமக்காக மீட்பர் பிறந்துள்ளார், அவரே ஆண்டவராகிய மெசியா. ஆண்டவராகிய மெசியா. Second reading, a reading from the letter of St. Paul to Titus. The grace of God has appeared for the salvation of all men. The grace of God has appeared for the salvation of all men, training us to renounce irreligion and worldly passions and to live sober, upright, and godly lives in this world, awaiting our blessed hope, the appearing of the glory of our great God and Savior, Jesus Christ, who gave himself for us to redeem us from all iniquity
and to purify for himself a people of his own who are zealous for good deeds. The word of God. Thanks be to God. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 முதல் 14 வரை. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்தபொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, இங்கு இருக்கின்ற அனைத்து அருட்தந்தையர்கள் சார்பாக அவர்களோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறந்திருக்கின்ற பாலன் இயேசு நம் அனைவரையும், நம் குடும்பங்களையும், நமது உறவுகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிய வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். கிறிஸ்மஸ் பெருவிழாவன்று உங்களோடு ஒரு சில கருத்துக்களை வாழ்த்தாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 2 சிறிய வாசகங்களையும் அதிலிருந்து நாம் பெறக்கூடிய முடிவுகளையும் உங்கள் முன் வைக்க ஆசைப்படுகிறேன். நம் சிந்தனைக்காக முதல் வாசகம், இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்ட எசையா கூறியபடி காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் என்ற இந்த முதல் வாசகத்தை ஒட்டி காரிருள் இன்று நம்மில் இருக்கிறதா என்பதை அலசி பார்க்க உங்களோடு ஒரு சிறிய விளக்கத்தை தர ஆசைப்படுகிறேன். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இது எசையா காலத்திலிருந்து அதற்கு முன்பும் இயேசுவின் காலம் வரை இந்த காரிருள் நீடித்து இருந்தது. காரிருள் என்று அவர் சொல்வதனுடைய அடையாளமாக அவர் சொல்லுவதன் பொருள் இயேசுவினுடைய காலத்தில் இருந்ததை உங்கள் முன் சுட்டி காட்டுகிறேன். போலியான சமய தலைவர்கள், அரசியல் ஒழுங்கினும் திரிக்கப்படுகின்ற இறை வார்த்தை, மோசமான மதத் தலைவர்கள், தலைவிரித்தாடிய தன்னலம், சுயநலம், சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள், பாகுபாடுகள், மனித நேயமின்மை, தனி மனித ஒழுக்கமின்மை, இப்படி ஏசையா இறைவாக்கினர் முதல் இயேசுவினுடைய காலம் வரை மனிதர்கள் காரிருளில் நடந்து வந்தனர். இந்த சூழலில் மக்களிடையே மெசியா எதிர்பார்ப்பு, இறைவனின் குறுக்கீடு, இறைவன் வரலாற்றில் குறுக்கீடு செய்தாலொழிய நாம் மீட்படைய முடியாது என்று மக்கள் மெசியாவை பெரிதும் எதிர்பார்த்தனர். மெசியாவுக்காக ஏங்கி தவித்தனர். மெசியா எப்படியும் பிறப்பார் என்ற ஒரு எதிர்நோக்கிலே வாழ்ந்தார்கள். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே காரிருளில் நடந்து வந்தவர்களுக்கு ஏசையா நம்பிக்கையையும் மீட்பையும் பற்றி சொல்வதை கேட்டோம். இவரை, இறைவனை தவிர வேறு யாரும் இந்த இழிநிலையை வெற்றி கொள்ள முடியாது என்று அவர்கள் நம்பினார்கள். மெசியாவை எதிர்பார்த்தனர், ஏங்கி அவருக்காக ஜெபித்தனர். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் இந்த சூழலை புனித பவுலடியார் இவ்வாறு கூறுகிறார்: காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார் என்று இறைவனது குறுக்கீட்டை, இறைவன் வரலாற்றிலே காலடி எடுத்து வைத்து இந்த மக்களை மீட்க வேண்டும் என்ற அந்த ஆவலை, அவர்களுடைய ஜெபத்தை, நம்பிக்கையையும் அவர்களுடைய மீட்பையும் சுட்டி காட்டுகிறார். அவர்கள் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு என்று மரியாவுக்கும், தாவீதின் குலத்தில் பிறந்தவர் என்று இயேசுவுக்கும், மீட்பர் என்று இடையர்களுக்கும் சொல்லித்தந்தார். ஆகவே இந்த இறைவன் இப்பொழுது காரிருளில் வாழ்ந்த மக்களை மீட்பதற்காக இறங்கி வந்துள்ளார் என்பதை அறிந்திருக்கிறோம். இப்பொழுது 2வது வசனத்திற்கு செல்லுகிறோம். அது இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வான தூதர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அஞ்சாதீர்கள், இதோ மக்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்துள்ளார் என்று லூக்கா 2:10 இன்றைய வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம்.
மேற்சொன்ன இயேசுவின் பிறப்பு காலத்தில் இருந்த சூழ்நிலையையும் மெசியா எதிர்பார்ப்பையும் ஒன்றிணைத்து இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு இந்த மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி என்ற நற்செய்தியையும் மீட்பர் என்ற அந்த மீட்பரை நமக்கு சொல்லி இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருவதை நாம் காணுகிறோம். ஆக இந்த இரட்டிப்பு மகிழ்ச்சி அல்லது இயேசுவினுடைய வருகை, அவரது மகிழ்ச்சி என்னவென்றால் அது அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, இந்த மூன்றிலும் தான் இருக்கிறது. மகிழ்ச்சி, அன்பு, அமைதி. அமைதி, மகிழ்ச்சி, அன்பு எப்படி போட்டாலும் இந்த மூன்றை தவிர நம்முடைய வாழ்வு எதிலும் அடங்கி இல்லை. ஆகவே இறைவன் தருகின்ற அன்பு, அவர் தருகின்ற மகிழ்ச்சி, அவர் கொண்டு வந்த அமைதி, இதைத்தான் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நம் அனைவருக்கும், உலக மக்கள் ஒவ்வொருவருக்கும் தருகிறது என்பது உண்மை. இது ஒரு சாரார் கொண்டாடுகின்ற திருவிழா அல்ல. இது உலக மக்கள் அனைவருக்கும், உலக மக்கள் அனைவரும் எங்கிருந்தாலும் அவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான பிறப்பு விழா. அன்பு, மகிழ்ச்சி, அமைதியை தருகின்ற விழா. இந்த மூன்றையும் நம் வாழ்வில் அனுபவிக்க முடியுமா, வாழ முடியுமா என்று பலர் நினைக்கலாம். ஒருவேளை அன்பில்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் அல்லது அமைதி இல்லாமல் கூட இந்த ஆலயத்திலே நாம் இருக்கக்கூடும். அந்த மகிழ்ச்சியையும் அந்த அன்பையும் அமைதியையும் தேடி கூட நாம் இங்கே வந்திருக்க முடியும். பிறந்திருக்கின்ற பாலன் இயேசு இதை எனக்கு தருவாரா என்று கூட ஒருவித ஏக்கத்திலே நாம் இங்கே வந்திருக்கக்கூடும். இந்த அன்பையும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் இறைவன் தருகிறார் என்பதை ஒரு உண்மை நிகழ்ச்சி மூலம் கூறி ஒரு வாசகத்தை படித்து முடிக்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு இது. திருமணமாகி 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது அவர்களுக்கு. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. மகிழ்வாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரம், கணவனும் மனைவியும் ஒரு நாள் அன்று பல ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஸ்கூட்டரிலே சென்றார்கள். எதிர்பாராத விதமாக ஒரு விபத்திற்குள் உள்ளாகி இருவரும் கீழே விழுந்து விடுகிறார்கள். மனைவிக்கு அடி, ஆனால் கணவருக்கு தலையில் பலத்த அடி. அவரை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றார்கள். மனைவி விரைவில் சுகம் பெற்றால், ஆனால் கணவருக்கோ நினைவு திரும்பவே இல்லை. பல நாட்கள் ஆகியும் அவர் நினைவு திரும்பாதவராகவே இருந்தார். தன்னுடைய கணவருக்காக அவள் ஓடோடி உழைத்தாள். தன்னுடைய குழந்தைகளையும் பார்த்து கொண்டு தன்னுடைய கணவருக்காக அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று அவரோடு கூட இருந்து எப்படியாவது நினைவு வந்துவிடுமா என்று இறைவனை வேண்டி ஒவ்வொரு நாளும் சென்று கொண்டிருந்தார். வருடங்கள் போனதே ஒழிய அவருக்கு நினைவு திரும்பவே இல்லை. ஒரு நாள் இவள் வந்து அழுது செல்வதை கண்ட மருத்துவமனையில் இருந்தவர்கள், பெரிய மருத்துவர்கள், அம்மா, இனி அவருக்கு நினைவு திரும்பும் என்பது 90% இல்லை, ஒரு 10% வந்தால் வரலாம், இல்லை என்றால் இல்லை. நீங்கள் இவருக்காக ஒவ்வொரு முறையும் வந்து செல்வது எவ்வளவுக்கு நன்மையாக இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி அந்த மருத்துவமனையிலேயே ஒரு இடத்திலே வைத்து விட்டார்கள். இவள் செல்வதை சற்று குறைத்து கொண்டாள். அடிக்கடி சென்றவள் மாதத்திற்கு ஒரு முறை, பிறகு 5 மாதத்திற்கு ஒரு முறை, பிறகு கிறிஸ்மஸுக்கு ஒரு முறை என்று செல்லக்கூடியவளாக தன்னுடைய கணவனை நினைத்து அப்படியே சிறிது சிறிதாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டாள். 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் மாலை வேளை திடீரென்று அவருடைய கணவர் அவர் வீட்டிற்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். இவளுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. இது உண்மைதானா? நடப்பது நிஜம்தானா? மருத்துவர்கள் எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள். விஞ்ஞானம் சொல்லுகிறது, மருத்துவம் சொல்லுகிறது இனி நினைவு திரும்பாது என்று. ஆனால் இங்கே இவர் வந்து நிற்கிறாரே, இது எப்படி சாத்தியமா இல்லையா என்று ஒரு சிறிய சபலம் அவளுடைய உள்ளத்திலே எழுந்தது. விஞ்ஞானம் சொல்லுவது ஒன்று, ஆனால் அவள் நினைத்தாள், இல்லை, நான் வழிபட்ட அந்த அன்னை வேளாங்கண்ணி தாயும் அனைத்து புனிதர்களும்
என்னுடைய ஜெபத்தை 7-8 ஆண்டுகள் கழித்து கேட்டிருக்கிறார்கள். என்னால் வாழ முடியும், இது என்னுடைய கணவர்தான், இது பொய் அல்ல, விஞ்ஞானத்தை உடைத்து தள்ளிவிட்டு உதறி தள்ளிவிட்டு என்னுடைய கணவரை நான் சென்று விசுவாசத்திலே அறிந்து கொள்வேன் என்று ஓடோடி சென்று அவரை கட்டிப்பிடித்து முத்தமிடுகிறாள். அப்பொழுது அவர் தான் நினைவாக இருப்பதாக மாறிவிட்டதாக, தனக்கு இறைவனுடைய அருளால், ஆண்டவருடைய அருளால், அன்னை வேளாங்கண்ணி தாயின் அருளால் நான் நலமாக இருக்கிறேன் என்று உறுதி செய்வதற்காக தன்னுடைய வாழ்விலே நடந்த பழைய நினைவுகளை எல்லாம் அவர் எடுத்து சொல்லுகிறார். ஒருவேளை இவள் நம்பாமல் போய்விடுவாளோ என்ற ஒரு சந்தேகம் அவருக்கு இருந்தது. ஆனால் அவரும் இந்த விஞ்ஞானத்தை கடந்து இந்த விசுவாசத்திலே வாழ வேண்டும், மீட்பு கிடைக்கும், அன்பு இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், அமைதி இருக்கும் என்பதை அறிந்தவராக அவளிடம் கடந்த கால நிகழ்வுகளை எல்லாம் சொல்லுகிறார். அவர்களுக்குள் ஏற்பட்ட பிணக்கை கூட அவர் நினைவு கூர்ந்து சொல்லுகிறார். இதை அறிந்த அந்த மனைவி மீண்டும் அவரை ஆற கட்டி தழுவி, நான் நம்புகிறேன், நீங்கள் தான் இறைவன் என் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், என்னுடைய துன்ப வேளையில் என்னோடு அவர் இருந்திருக்கிறார், தப்புவித்து பெருமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி திருப்பாடலோடு இருவரும் சேர்ந்து ஜெபித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அந்த அவர் கிறிஸ்துமஸ் டைமில் வந்த அந்த நேரத்தில் நவம்பர் 23 வந்ததாக என்னிடம் சொன்னார்கள். அதற்கு பிறகு வந்த நாட்களில் எல்லாம் அவர்கள் கிறிஸ்துமஸுக்காக தயாரித்து, உண்மையிலேயே இறைவன் இந்த உலகின் மீது யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அவர் ஆறுதல் அளிக்கிறார் என்பதை அறிந்து இன்று வரை வயதாகிவிட்டது, இருந்தாலும் அவர்கள் சாட்சியாக இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். வாழ முடியும், வாழ வேண்டும். ஏனென்றால் இறைவன் எப்படி செயல்படுகிறார் என்பதை கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1வது அதிகாரம் 26-27 வசனத்திலே புனித பவுலடியார் இந்த அன்பு, மகிழ்ச்சி, அமைதியை இறைவன் எப்படி உல்டாவாக தருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 1:26-27. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையில் எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர். ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அடித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார் என்று ஆண்டவருடைய பாணி, அவர் தருகின்ற மீட்பு, அவர் தருகின்ற அன்பு, அவர் தருகின்ற மகிழ்ச்சி வித்தியாசமானதாக இருக்கும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார். கார் இருளில் நடந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் அவர்களுக்கு எதிர்பார்ப்பு நம்பிக்கையும் தந்தவர் நமக்கும் அதே அருள் ஆசிரை கண்டிப்பாக தருவார். நம் குடும்பங்களுக்கு தேவையான அருள் ஆசிரை நம்பிக்கையோடு இந்த நாட்களிலே நாம் ஜெபிப்போம். தேவையானவற்றை அவர் நமக்கு தந்து நம் குடும்பங்களை, நம்மை நிறைவாக அன்பிலே நிரப்பி வழிநடத்த காத்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்மணி கடைசியாக சொன்னது, என்னுடைய ஜெபத்தை இறைவன் கேட்டார். மெசியாவுக்காக ஜெபித்த அந்த மக்களுடைய ஜெபத்தை இறைவன் கேட்டு அருள் பொழிந்ததைப் போல இந்த பெண்மணியுடைய ஜெபத்தை கேட்டு அன்னை வேளாங்கண்ணி தாயும் அவளது பரிந்துரையும் உதவி செய்ததைப் போல நமக்கும் அந்த உதவி கிடைக்கும். விடாமல் நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு அந்த ஆண்டவரிடம் மீண்டும் ஜெபிப்போம். பிறந்திருக்கின்ற குழந்தை இயேசு நம் குடும்பங்கள் அனைத்தையும், இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும், நம்முடைய பணியாளர்களுடைய குடும்பங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து நிறைவோடும் மகிழ்வோடும் வாழ அருள் புரிய வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமீன். Dear brothers in Jesus Christ and mighty devotees of Our Lady of Health, Vellankani. A 9-year-old boy, his name is Valley, was in the 2nd grade when most children his age were with 4th graders.
He was big for his years, a clumsy fellow, a slow learner. But Wally was hopeful, willing, smiling lad, a natural defender of the underdog, and he was well liked by his classmates. His parents encouraged him to audition for an annual Paris Christmas Day, a Christmas play. Wally wanted to be a shepherd. Instead, he was given the role of the innkeeper. The director assumed that Wally's size would lend extra force to the innkeeper's refusal of lodging to Joseph. During rehearsals, Wally was extra force. Wally was instructed to be firm with Joseph. When the play opened, no one was more caught up in the action than Wally. And when Joseph knocked on the door of the inn, Wally was ready. He flung the door open and asked menacingly, "What do you want?" "We seek lodging," Joseph replied. "Seek it elsewhere," Wally said in a firm voice. "There is no room in the inn. Please, good innkeeper," Joseph begged. "This is my wife, Mary. She is with child and is very tired. She needs a place to rest." There was a long pause as Wally looked down at Mary. The prompter whispered Wally's next line, "No, be gone." Wally remained silent. Then the forlorn couple turned and began to slowly move away. Seeing this, Wally's brow creased with concern. Tears welled up in his eyes. Suddenly, he called out, "Don't go. You can have my room." Dear brothers and sisters, this is the meaning the day that we have. So we have our hearts. We have our house. We have our place to invite Jesus, Joseph, and Mary. There is a beautiful poem by the music poet of India, Rabindranath Tagore, extolling the reward of a generous giving. It tells the story of a king who regularly visited his people, passing through the streets in a chariot. One morning, as the king was passing by, a beggar woman who planned to ask him for alms and stood on the roadside with her begging bowl. As the king approached her, however, he descended from his chariot and stretched out his hand as though he was expecting a gift from the woman. Excited and surprised, the woman put her hand in the cotton bag on her shoulder, took out a pinch of rice, and with trembling hands gave to the king. The king was well pleased. He smiled at her offering in his pocket and gave her back a pinch of grains from his other pocket. When the woman returned to her home, small hut, that evening, and examined the grains she had gotten that day, she was surprised to find a few grains of gold in the rice. So you can imagine both her surprise and despair when she realized she should have given all the rice grains to the king. So we are here to offer our gifts to child Jesus in the manger as his birthday gift. Let us remember that Jesus does not want our material gifts as much as he wants ourselves. With all our weaknesses and temptations and merits and demerits, let our Christmas gifts to him be heartful of love and a strong, sincere resolution to share it generously with others. So today and now we are in the year of Jubilee 2025. We are going to complete the Jubilee year. So, as being the Jubilee year, I welcome you all to give a meaningful focus to this incident which happened in Paris. When a little boy named Davis came to his Christmas morning mass with his parents, he was surprised to find that baby Jesus was not in the nativity set as we have our grip. His parents immediately went into his sacristy and asked the parish priest who had removed the baby Jesus.
The pastor, the parish priest rushed to the grip only to realize that someone miscreants has stolen the baby from the manger after the midnight mass. Later, during the morning mass, the parish priest informed the congregations of the theft and told them that he could not understand the motive behind such a malicious act. Then he asked them to see that baby Jesus was returned. The manger, however, remained empty. Later that afternoon, depressed and sad, the parish priest was walking through the windy streets when he saw his neighbor, little Tommy. Shabbily dressed against the cold, Tommy was proudly walking with a new and bright wagon. The parish priest knew how much his parents must have scrambled and saved to buy the wagon. With a surge of Christmas spirit, the parish priest wished Tommy a Merry Christmas and congratulated him on his beautiful Christmas gift. It was then that he noticed that Tommy's new red wagon wasn't empty. The baby Jesus stolen from the parish church lay on a pillow in the wagon. So the parish priest was disappointed. He told Tommy that stealing was wrong and that entire parish had been hurt by his action. Wiping from his cheeks the flowing penitential tears, Tommy said, "But, Father, I did not steal Jesus. It wasn't like that at all. I have been asking Jesus for a red wagon for Christmas for a long time. And you see, I promised him when I got it, he would be the first one I took out for a ride. And today I kept my promise, and now I am on my way back to the church to bring baby Jesus home." So dear brothers and sisters, each Christmas invites us to take Jesus to our home, because the only inn where he cares to find shelter is in of our hearts. So like the Pharisees in the story, we have misjudged others. We can take Jesus home with us by asking our forgiveness. If someone has hurt us, we can forgive him or her. So let us make this a Christmas reconciliation of love, peace, and joy. So to conclude, in this year of Jubilee year, for our Shrine Basilica, the nativity scene that we have prepared is in a different way, that how this Jubilee year can be the meaningful one. As I told in the season of Advent, this 4 season, that is the 4 week of Advent, the first Adam and Eve, from Adam and Eve to Noah, 1,000 years. From Noah to Abraham, 1,000, that is 2,000 years. From Abraham to David, 1,000 years, that is 3,000. From David to Jesus, the new Adam, 4,000 years, that is the promise that was foretold to Adam and Eve is fulfilled. Kalam kanindadu. The time has been fulfilled. That is, the Messiah is born. So that is the year of 2025 being the year of Jubilee. So let us welcome Jesus for the first 6,025 years, the expectation of the people of Israel for 4,000 years, and our Messiah for the 2025 years is with us. So let us welcome to our home. That is why the Christmas asks us a tough question. Do we close the doors of our hearts to Jesus, looking for a place to be reborn in our lives? There is no point in being sentimental about the doors slammed by the people in Bethlehem. If there is no room in our own hearts for the same Jesus coming in the form of the needy, we need to reverence each human life, to treat others respectively as the living residents of the incarnate God. To neglect the world, to be contemptuous of the poor, to have
no thought for the unemployed or the lonely is to ignore those individuals with whom Christ has so closely identified himself. Hence, dear brothers and sisters, we all need to examine ourselves daily on the doors we close to Jesus, because the Jesus is with us. Emmanuel, God with us. God is coming to us. God is seeking us. God coming to alongside with us. God revealing himself to us. God brings us forgiveness, healing, comfort, moral strength, and guiding us. And finally, God dwelling within us. Each one of us has deep down in our souls an incredible hunger. That is a hunger for purpose and a meaning, a hunger to feel, to celebrate the redeeming, the forgiving, the sustaining love of God. That is what Jesus wants. So Christmas is special because it reminds us concretely that God is indeed with us in every circumstance of life, even perhaps especially when we are frightened, when we are lonely, when we are in sorrow. God is with us. So let us go home with this baby born Jesus to the heart of Christmas and to embrace Jesus Christ as our Lord and Savior, who has promised and who is born today for us. அனைவரும் எழுந்து நிற்போம், நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். Let us all rise and recite the credo. இப்பொழுது நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவர் முன் சமர்ப்பிப்போம். முதலாவது மன்றாட்டு திருச்சபைக்காக தமிழில் ஜெபிக்கப்படுகிறது. பேரொளியாம் இறைவா, உம் திருமகனின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடும் உமது திரு அவை இருள் சூழ்ந்த இவ்வுலகிற்கு புதிய விடியலாகவும் நம்பிக்கையின் அடையாளமாகவும் திகழச் செய்தருளும். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் கிறிஸ்து கொண்டு வந்த விண்ணக அமைதியை தம் சொல்லாலும் செயலாலும் மக்களிடையே விதைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இம்மானுவேல் என்று கடவுள் நம்மோடு என்று சொல்லக்கூடிய பிறந்திருக்கின்ற பாலன் இயேசு தன்னுடைய பரிந்துரையால் நமக்கு பெற்றுத் தருவாராக. ஆமேன். சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் மனநிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வல்லலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இயல்பு அவரில் உம்மோடு இணையவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக இன்று இந்த விண்மீன் ஆலயத்திலிருந்து கிறிஸ்து பெருவிழாவென்று உம்மை போற்றுவதும் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு நிறைவும் மகிழ்ச்சியும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சிமையின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகிறோம். ஆகவே வான தூதர்களோடு இந்த பேராலயத்திலே கூடியிருக்கின்றவர்களும் ஊடகங்கள் வழியாக உம்மை போற்றுவோரும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவதும், ஆகவே
கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பழிப்பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தி அருளும். உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோவுக்காகவும் எங்கள் ஆயர் சகாயராஜுக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் அடியார்களாகிய அனைவரையும் இங்கே கூடியுள்ள ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம் மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறை பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவரிடம் உறவு கொண்டுள்ள நாங்கள் முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிக்கு உரிய மரியாவையும் அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்களும் மறை சாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், தோமா, சின்ன யாக்கோப்பு, பிலிப்பு, பர்த்தலேமேயு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிளீட்டஸ், கிளமன், சிக்ஸ்துஸ், கொர்னேலியுஸ், சிப்ரியான், லாரன்ஸ், கிறிசோகோனுஸ், ஜான், பால், கோஸ்மாஸ், தமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகிறோம். இவர்களுடைய பேறு பயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக்கொடுக்கும் இப்பலியை உளம் கனிந்து ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்களும் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுள்ளதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்தருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் நம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாட்சிக்கு உரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பழிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கி அருளும். நீதிமானாகிய உம் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதேக் உமக்களித்த காணிக்கைகளையும் நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பழிப்பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவாம், உம்முடைய வான தூதர் தம் திருக்கைகளால் இப்பழிப்பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பீடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் எல்லாரையும் உம் அடியார்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டுமென இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியும் ஆகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இஞ்ஞாசியார்,
அலெக்சாண்டர், மார்சலினூஸ், பீட்டர், பெலிசிட்டி, பெர்பெத்துவா, ஆகத்தா, லூசி, ஆக்னஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கு பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று, மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றை எல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் அனைவருக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் உம் திருப்பயணிகள் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி
மகிழ்ச்சியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவுசெய்து கவனிக்கவும். இந்த ஆலயத்தில் உள்ள அனைத்து அருட்சகோதரிகளும் திவ்ய நன்மை கொடுக்க முன்வரவும். I invite all the sisters gathered here, please come forward to distribute the Holy Communion. இப்பொழுது அருள் தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் திவ்ய நற்கருணை வழங்க உங்கள் பகுதிக்கு வருவார்கள். அனைவரும் வழிவிட்டு பெருவிருந்தில் பங்கு பெற ஒத்துழைக்கவும். Now the Reverend Fathers and Sisters will come to your place to distribute the Holy Communion. இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீர்த்தனம் செய்து தங்களையே தயாரித்துக் கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும்.